ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரையும் யோகி யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்பது வசந்தி குமரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கர்ப்ப உபனிஷத், அதாவது கர்ப்போபனிஷத் அப்படின்னு சொல்லிட்டு இது கர்ப்ப காலத்தை பத்திய எழுதப்பட்ட நம்ம உபநிடங்களில் ஒன்று. இது ஒரு மைனர் உபனிஷத் தான், ரொம்ப ஜாஸ்தி இதை பத்தி இல்ல. ஒரு சின்ன ஒரு புத்தகம், ஒரு சின்ன ஒரு குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கர்ப்ப காலத்துல என்ன மாதிரி நம்மளுடைய டெவலப்மெண்ட் இருக்கு, அதாவது ஃபீட்டஸோட டெவலப்மெண்ட் இருக்கு, நம்ம உடல் எப்படி உருவாகுது அப்படின்றது முதல் கொண்டு எல்லாமே இருக்கு. இதை மெயினா இந்த கர்ப்போபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடியதை வடிவமைச்சர் சேச் பிப்பலாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர். இது ஏன் ஒரு தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னா, இதுல பியூரா மெட்டாபிசிக்கல் டாக்குமெண்ட் மட்டும் இல்லை. இது ஃபுல்லா உடற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லாம இதுல நம்ம ஒரு பிசியாலஜி, அதாவது உடலியல் மற்றும் மருத்துவம் அந்த அந்த சார்ந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நூலாக, ஒரு உபநிடமாக இது கருதப்படுது. இது நம்ம கரு எப்படி உருவாகுது, அது எப்படி வயிற்றுக்குள்ள டெவலப் ஆகுது, அதுக்கப்புறம் அதோடைய ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அதை பத்தி இருக்குது. ஒவ்வொரு மாதமும் எப்படி அதோடைய டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவ்வளவு விவரமா. இப்பதான் ஸ்கேன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்போ ரொம்ப உபநிடதங்கள் காலம் ரொம்ப பழைய காலம் இல்லையா? அப்போவே இந்த மாதிரி எல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு தெரியுது, ஒரு சோல் ஒரு ஆன்மா ஒரு பர்த் எடுக்கிறதுக்காக, பிரிவு எடுக்கிறதுக்காக அது தன்னுடைய அப்பா அம்மாவை எல்லாரையும் தேர்ந்தெடுத்து வருது. அதே போல அப்பா அம்மாவோட அனுமதியோடு தான் அந்த குழந்தை அவங்களுக்கு பிறகுது அப்படின்றது நமக்கு தெரியும். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த உபநிடங்கள்ல அத்தனை காலங்களுக்கு முன்னாடி எப்படி மனிதனுடைய உருவாக்கம் நடக்குது அப்படின்றத இவ்வளவு அழகா குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இதுல பார்க்க போறோம். அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித உடல் முக்கியமா ஆஹ் பஞ்சபூதங்களால, பஞ்சத்மகம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றாங்க. அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, அப்புறமா விண்சக்தி, ஆகாயம், இது எல்லாமே சேர்த்து. சோ இது எப்படி பஞ்சபூதங்களால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோமே தவிர, எப்படின்னாக்கா இந்த நிலம் இருக்கு இல்லையா, அது நம்ம உடலுக்கு ஒரு திடத்தன்மையை கொடுக்குது, ஒரு ஆதரவு, ஒரு சப்போர்ட், ஹார்ட்னஸ் அண்ட் சப்போர்ட், ஒரு திடத்தன்மையும் ஆதரவும் கொடுக்குது. அதே போல நம்ம உடல்ல இருக்கிற அந்த நீர் தத்துவம் அது என்ன பண்ணுது, நீர் தன்மை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஃப்ளூயிடிட்டி அண்ட் கன்சாலிடேஷன், அதாவது திரவத்தன்மையும் கொண்டதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பு கூட தர்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு அப்படின்றது ஆஹ் வெப்பம் மற்றும் ஒளி, அதாவது ஹீட் அண்ட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்குது. காற்று அப்படின்றது நம்ம உடம்புல ஒரு அசைவுக்காக, மூமெண்ட்டுக்காக, அதுக்கப்புறம் ஒரு சுவாசம், பிரெத்துக்காக நமக்கு உடல்ல இருக்குது. பஞ்சபூதங்கள் இந்த ஒரு விதமா நம்ம உடல்ல இருக்குது. அதே போல ஆகாச சக்தி பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்கன்ஸ்குள்ள ஒரு ஹாலோனஸ் இருக்குது. அதாவது உள்ள ஒரு வெற்றிடம் அப்படின்றது, காலியான ஒரு இடம் அப்படின்றது இருக்குது இல்லையா, ஹோல் மாதிரி, ஒரு ஓஸ்பைட் மாதிரி. ஸோ ஸ்பேஸ் அண்ட் ஹாலோனஸ், அதாவது இடமும் இந்த காலித்தன்மையும், அதுக்காக இந்த ஈதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆகாசத்துவம் இருக்கு. ஸோ இதுதான் பஞ்சபூதங்களுடைய கலவை மனித உடல் அப்படின்னு சொல்றோம்னா இதுதான். ஸோ நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், இது எல்லாமே எப்படி நம்ம உடம்ப உருவாக்கி இருக்கு அப்படின்றத அந்த உபநிஷத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த இந்த 5 தத்துவங்கள், அதாவது பஞ்சபூதங்களை தாண்டி நம்ம உடல் 6 சுவைகள் ஆனது. 6 சுவைகள் சேர்ந்து நம்ம உடம்ப உருவாக்குது. அது என்ன சுவைகள் அப்படின்னா, 6 சுவைகள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, இனிப்பு, உப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கசப்பு, இந்த மாதிரியானது. அது மட்டும் இல்லாம நம்ம உடல் சப்த தாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாதுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்த தாதுஸ், அதாவது என்னன்னா ரச, ரக்த, மாம்ச, மேத, அஸ்தி, மஜ்ஜ, சுக்ர அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னதுன்னா, நம்ம உணவு சாப்பிடுறோம்ல, அதுல இருக்கிற ஒரு எசன்ஸ், அதுல இருந்து கிடைக்கிற அந்த சாரம் இருக்கு இல்லையா, அதுதான் ரசம் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் அதுல இருந்து உருவாகிறது தான் நம்மளுடைய ரத்தமானது. ரத்தத்துல இருந்து உருவாகிறது நம்மளுடைய ஆஹ் மாமிசம், அதாவது சதை. அந்த சதையில இருந்து உருவாகிறது வந்து கொழுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது இந்த சாப்பாடை நம்ம சாப்பிடுறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நம்ம உடலை உருவாக்குது அப்படின்றத வந்து இந்த கர்ப்போபனிஷத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேட், அதாவது இந்த கொழுப்பு சத்து உருவாகுது. அதுல இருந்து அந்த கொழுப்புல இருந்து எலும்புகள் உருவாக்கம் நடக்குது. எலும்புல இருந்து எலும்பு மச்சை உருவாகுது. எலும்பு மச்சையில இருந்து இறுதியாக வந்து அந்த விந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்லா அப்படின்றது விந்து அது வந்து தயாராகுது. சோ இது சப்த தாத்துக்களால கூட நம்மளுடைய உடல் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததா வந்து நம்ம ஒரு உயிர் உருவாக்கம் ஆகுது, ஒரு கரு உருவாகுது அப்படின்னா அதுல ஒரு ஆணுடைய விந்தும் பெண்ணுடைய சோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை, இது ரெண்டும் இணைந்துதான் ஒரு ஃபீட்டஸ் அப்படின்றது உருவாகுது. இப்போ அதாவது அந்த கருவுக்குள்ள உருவாக்குற அந்த சிசு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சோ இப்ப வந்து இதுக்கான ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டுக்கான டைம் லைன் கூட அவங்க வந்து அத்தனை ஆயிரம் கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே இந்த உபநிடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் மாசம் மாசமா சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு மாசத்துல எப்படி டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இந்த கர்ப்ப உபனிஷத்துல. ஸோ இந்த 9 மாசமும் ஒரு 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 மாசமா சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து ஆஹ் அதாவது 2 பேரும் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இரவும் பகலும் 2 நேரமும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஃபுல்லா வந்து இந்த அந்த ஃபீட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு செமி ஃப்ளூயிட் ஃபார்ம்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது சாலிடாவும் இல்லாம லிக்விடா இல்லாம ரெண்டுத்துக்கும் மத்தியில இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செவன்த் நைட், அதாவது 7 இரவுக்கு அப்புறம் அது வந்து ஒரு பபிள் மாதிரி, ஒரு பபிள்னா ஒரு நீர்க்குமிழி இருக்குல்ல அந்த மாதிரி மாறுது. அதுக்கப்புறம் 15 இரவுகள் அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு சாலிட் லம்ப், அதாவது கெட்டித்தனமான ஒரு பொருளாக ஒரு உருவமாக குட்டியா அது வந்து லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகுது, சாலிடா இருக்குது. அது வரைக்கும் அது திரவமாகவும் அந்த பபிள் ஃபார்ம்ல தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் மந்த், அதாவது ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இந்த சாலிட் லம்ப் வந்து நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஆகுது, பாடி மாதிரி அது வந்து கொஞ்சம் கெட்டித்தனம் படுது. செகண்ட் மந்த்ல இருந்து, அதாவது 2வது மாசத்துல இருந்து 4வது மாசம் வரைக்கும் வந்து அந்த குழந்தையோட அந்த சிசுவுடைய தலைப்பகுதி உருவாகுது. அதுக்கப்புறம் 3வது, அதாவது 2வது மாசம் தலை உருவாகுது, 3வது மாசம் வந்து பாதங்கள் உருவாகுது, 4வது மாசம் வந்து அதோடைய வயிறு, இடுப்புகள், அதுக்கப்புறம் கால் எல்லாமே ஷேப்புக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. 5வது மற்றும் 6வது மாதங்கள்ல வந்து அந்த வெர்டிபிரல் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேக் போன், முதுகெலும்பு, அது வந்து உருவாகுது 5வது மாசத்துல. ஆஹ் அதுக்கப்புறம் 6வது மாசத்துலதான் முகம், அப்புறமா வந்து மூக்கு, கண்ணு, காது, இந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் ஃபைன் டியூனிங்கா நல்லபடியா உருவாக்கம் நடக்குது. அப்புறமா வந்து 7வது 8வது மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த 2 மந்த்ஸ்ல 7வது மாசத்துல வந்து இதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்ம ரீதியான ஒரு பெரிய ஒரு உருவாக்கம் இருக்கு. என்னன்னா அந்த டைம்ல தான் வந்து அந்த பாப்பாக்குள்ள, அந்த சிசுக்குள்ள வந்து அந்த ஆன்மாவாகப்பட்டது ஊடுருவது உள்ள போகுது, ஜீவா அப்படின்றது வந்து உள்ள போகுது. சோ இதுதான் வந்து இந்த கான்சியஸ் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது, கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடியது, கான்சியஸ் செல்ஃப், அது வந்து அப்போதான் 7th 8th மந்த்ல தான் வந்து அந்த ஃபீட்டஸ்குள்ள போகுது. அதுக்கப்புறமா வந்து 8th மந்த்ல பாத்தீங்கன்னா அந்த, அதாவது 8வது மாதத்துல அந்த ஃபீட்டஸ் வந்து, அதாவது கருவுல இருக்க சிசு வந்து ஃபீட்டஸ் சொல்லுவோம். அதோட எல்லா பாகங்களும் முழுமையா கம்ப்ளீட்டா ஃபுல்லா உருவாக்கம் நடந்தது. அதுக்கப்புறம் 9வது மாதத்துல வந்து அதுதான் ஃபைனல் மந்த். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் கம்ப்ளீஷன் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ஃபுல்லா அந்த அம்மாவோட ஊட்டத்திலேயே வந்து இதோடைய நரிஷ்மெண்ட்டும் ஃபுல்லா நடக்குது. ஸ்பெசிபிக் வெயின், அதுக்குன்னு ஒரு வெயின் டெவலப் ஆயிட்டு அது அது வழியா நடக்குது. ஸோ துப்புள் கொடி வழியா வந்து சின்ன அந்த சிசு வந்து கனெக்ட் கனெக்டடா இருக்குது ஃபுல்லாவே. அதோடைய அம்மாவுடைய எமோஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி இதுக்குள்ள வருது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இத கர்ப்போபநிஷத்துல ஆஹ் குறிப்பா சொல்ல போனா ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த எப்போ இந்த ஆன்மா வந்து அந்த கர்ப்பத்துக்குள்ள போகுது அப்படின்றது, அந்த எப்ப அந்த ஃபீட்டல் அவேர்னஸ் வருது அப்படின்றதையும் வந்து நல்லா அவங்க வந்து இத
கரெக்டா அவங்க டிஃபைன் பண்ணி அதுல சொல்லியிருக்காங்க. ஸோ 8th மந்த்ல 9th மந்த்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஃபீட்டஸ்க்கு வந்து அந்த சிசுக்கு வந்து தன்னுடைய பாஸ்ட் லைஃப் பத்தி அதோடைய ஞாபகங்கள் அதுக்கு வர ஆரம்பிச்சிருமா, ரீகெயின் பண்ணுமா அந்த நாலேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி பிறவிகள் எப்படி இருந்தது, என்னென்ன மாதிரியான இன்கார்னேஷன்ஸ் பிறவிகள் எடுத்தது அப்படின்றதையும், ஆயிரக்கணக்கான ஒரு கருக்கள்ல அந்த கர்ப்பப்பைக்குள்ள அது எப்படி ஆஹ் பிறவி எடுத்தது அப்படின்றதும், எந்தெந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் அது வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்றதையும் வந்து எல்லா விதமான அந்த நினைவுகள் வந்து பூர்வ ஜென்ம ஆஹ் நினைவுகள் வந்து பாஸ்ட் லைஃப்ஸோட ஞாபகங்கள் அந்த குழந்தைக்கு வந்து ரீகலெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து அது வந்து அந்த சோல் அதுல என்டர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த உபநிடத்துல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட ஒரு உரையாடல், ஒரு சிந்தனை அந்த கருக்குள்ள அந்த 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 ஃபீட்டஸ்க்குள்ள நடந்துட்டே இருக்குது அன்பார்ன் சோல்ல. சோ அது வந்து இந்த பிறப்பு இறப்பு சங்கிலி அதை பத்தி வந்து அது சைக்கிள் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனால அது வந்து கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. நம்ம வந்து பூர்வ ஜென்மங்கள்ல என்னென்ன மாதிரியான கர்மாக்கள் பண்ணிருக்கோம், என்னென்ன தவறுகள் பண்ணிருக்கோம் அப்படின்றத நினைச்சு வருந்ததாகவும் சஃபர் ஆகுறதாகவும் வந்து என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் நம்ம பட்டிருக்கோம் அப்படின்றதையும் வந்து எல்லாத்தையுமே அது வந்து ரியலைஸ் பண்ற அளவுக்கு அது இருக்குது அப்படின்றத வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சோ இந்த டைம்ல வந்து இந்த ஃபீட்டஸ் வந்து அதாவது இந்த இந்த சிசு வந்து என்ன மாதிரி தீர்மானம் எடுக்குது அப்படின்னா, நான் பிறப்புக்கு அப்புறமா வந்து நான் வந்து இந்த மகேஸ்வரர் அதாவது சிவபெருமான் அல்லது விஷ்ணு பெருமான், நாராயணர் அவங்களுடைய ரெஃப்யூஜ் எடுத்துக்குவேன், அவங்கள நினைவுல கொண்டு அது மூலமா நான் வந்து மோட்சம் அடைவேன், இந்த பிறவிலையாவது நான் மோட்சம் அடைவேன் அப்படின்றத வந்து தீர்மானம் பண்ணிட்டு வருவான். சோ ஆனா வந்து இந்த உபநிடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கர்ப்ப உபநிஷத்துல இந்த குழந்தை இந்த சிசு வந்து வெளியே வரும்பொழுது பிறவி எடுத்து அந்த பர்த் கேனல் வழியா அந்த பர்த்திங் ப்ராசஸ் வந்து அதுக்குமே வந்து ஒரு தாய்க்கு எவ்வளவு சிரமமானதா இருக்குதோ அதே போல அந்த குழந்தைக்கும் வந்து ரொம்ப ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்குது. இந்த கர்ப்ப குழாய் வழியாக பர்த் கேனல் வழியாக அது வெளியே தள்ளப்படும் பொழுது அதுக்கு வந்து இந்த எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த காற்று அதை வந்து ஒரு மாயை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது வந்து அந்த மாயையில பட்ட உடனே அது வெளியே வந்து மாயையில சிக்கின உடனே இது வந்து ஆல் பர்வேடிங் ஏர் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அது இந்த டைம்ல தான் வந்து பழைய பூர்வ ஜென்மங்களை பத்தி எல்லாம் மறந்துடுது. அது எடுத்த தீர்மானம் கருவுல இருக்கும் பொழுது அது என்ன தீர்மானம் எடுத்தது அப்படின்றதையும் மறந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததா வந்து இந்த உப்பநிடத வந்து நம்ம அடல்ட் அனட்டாமி அதையுமே சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபுல்லா உருவாக்கம் நடந்ததுக்கு அப்புறம் மனிதர் பிறகு அப்புறம் அடல்ட் ஆனதுக்கு அப்புறமா முழு வளர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரி அவங்களுடைய உடல்ல அமைப்புகள் இருக்கு அப்படின்றதையும் அது வரிசைப்படுத்திருக்காங்க. நம்மளுடைய ஏன்ஷியன்ட் மெடிக்கல் ட்ரெடிஷன் படி, பழங்காலத்து மருத்துவ முறைப்படி அதை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஹ் இது என்னன்னா எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னா இது ஒரு வியப்புத்தக்க ஒரு விஷயம்தான். மனிதரோட உடல்ல வந்து பாத்தீங்கன்னா 360 எலும்புகள் இருக்கு, 107 ஜாயிண்ட்ஸ் இணைப்புகள் அதாவது எலும்பு இணைப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 180 சிச்சர்ஸ் அப்படின்னாக்கா அதாவது இம்மூவபிள் ஜாயிண்ட்ஸ், அதாவது நகராத ஒரு ஜாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு இணைப்புகள், எலும்பு இணைப்புகள், நகர முடியாத எலும்பு இணைப்புகள். உதாரணமா நம்ம மண்டை ஓடுல எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ 180 இம்மூவபிள் ஜாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 900 சைனியூஸ், அதாவது அப்படின்னா அந்த மசில்ஸை வந்து போன்ஸா கூட, இந்த தசை வந்து எலும்பா கூட ஒட்டக்கூடிய அந்த தசை நான் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து 900 அதாவது 900 இருக்குது அப்படின்றதையும், 700 ரத்த நாளங்கள் இருக்குது அப்படின்றதையும், 500 தசைகள் மசில்ஸ் இருக்குது அப்படின்றதையும், 45 மில்லியன் ரோமங்கள் ஹேர்ஸ் இருக்குது உடல் முழுக்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் பாடியில 45 மில்லியன் ஹேர்ஸ் இருக்கு அப்படின்றத துல்லியமா அந்த காலத்திலேயே இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்ப கூட நமக்கு டவுட்ஃபுல் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். விஞ்ஞானம் வந்து அதுல சொல்லப்பட்ட பழமையான நம்ம விஷயங்களை வந்து ஒண்ணுன்னா ப்ரூவ் பண்ணி அது கரெக்டா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்பவும் நம்ம பூர்வீகத்துல நம்ம
நம்ம இந்தியால கண்டுபிடிச்ச ஒரு பொக்கிஷமான விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க சொல்லணும். சோ அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட உடல் பாகங்கள் அதோடைய மெஷர்மெண்ட் அதையுமே சொல்லியிருக்காங்க. இப்ப எப்படின்னா ஹார்ட்டுக்கு வந்து, அதாவது நம்மள இதயத்துக்கு வந்து அதோட வெயிட் வந்து 8 பலாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலஸ்னா இப்ப இப்பதான் கிராம், மில்லிகிராம், கிலோகிராம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். அந்த காலத்தோடைய முறைப்படி சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி வந்து பாத்தீங்கன்னா 364 கிராம்ஸ் இருக்கும். ஸோ 8 பலாஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாக்கோட வெயிட் வந்து 12 பலாஸ் அப்படின்னு சொல்றாங்க. 546 கிராம்ஸ் அப்படின்றதையும் அதுக்கப்புறம் நம்ம பாடியில வந்து ஒரு பிரஷ்டா அப்படின்றது அது ஒரு அளவீடு. அந்த அளவுக்கு வந்து அந்த பைல் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் ப்ரொடியூஸ் பண்ற அந்த லிக்விட், அந்த ஹார்மோன் அது இருக்குது, செக்ரீஷன் அது வந்து இருக்குது லிவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய. ஸோ பித்தம் இல்லையா, பித்தம் சொல்றோம் இல்லையா, அதுதான் பைல். ஸோ இந்த அளவுக்கு இதுல சொல்லியிருக்கிறது ஷார்ட்டா நம்ம ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ இன்னும் ரொம்ப எலாபரேட்டா அதுல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலை வந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு உருவகம் படுத்தியும் சொல்றாங்க. நம்ம உடலுடைய அமைப்பை ஒரு யக்னம் பண்றாங்க இல்லையா, சோ அந்த யக்னத்துல வந்து நடுவுல ஒரு நெருப்பு மூட்டி அத அக்னி குண்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்றாங்க, ஹோம குண்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி நம்மளுடைய கேஸ்ட்ரிக் ஃபயர், அதாவது கோஷ்டாக்னி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வயர்ல இருக்கக்கூடிய அந்த அக்னி, ஜட்டர் அக்னி கூட சொல்லுவோம் இல்லையா, அதான் கோஷ்டாக்னின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு சீக்ரெட் ஃபயர், ஒரு புனிதமான ஒரு ரிச்சுவல் பண்றதுக்காக, புனிதமான பூஜைகள் பண்றதுக்காக மூட்டப்படும் ஒரு ஹோம குண்டம். அதுல இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு மாதிரி அந்த கேஸ்ட்ரிக் ஃபயர் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய மனம் இருக்கு இல்லையா, மைண்ட், அதுதான் வந்து ஒரு ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது பூஜாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போல நம்மளுடைய வெவ்வேறு உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா, ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சாக்ரிஃபிஷியல் வெசல்ஸ், ஒரு பாத்திரம் மாதிரி, அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய சோல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஆன்மா, அதுதான் வந்து அந்த சாக்ரிஃபைஸ் கொடுக்கிற, அதாவது இந்த பலி கொடுக்கிற, இந்த மாதிரி விஷயங்களை வந்து தியாகம் பண்ற ஒரு எஜமானன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோலை சொல்றாங்க. சோ இது நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 7 குதிரைகள் வச்சு அந்த சேரியட் வச்சு அதையுமே வந்து ஒரு மெட்டஃபோர் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதையுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை, அந்த கோவில் இருக்கு இல்லையா, அது கோயிலுக்கு நிகரா இந்த பூஜைகள் பண்ணும்பொழுது அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பலிபீடம் சொல்றாங்க இல்லையா, சோ அந்த இடம், அப்புறமா அந்த இந்த நெருப்பு வந்து அந்த ஒரு ஹோம குண்டம் அப்படிலாம் வந்து அவங்க டீட்டெயிலா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சோ இப்ப வந்து இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதாவது நம்ம உடலோடைய உருவாக்கம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் கொடுத்து இதுல சொல்லி இருக்கிறதுக்கு, இந்த உபநிஷதங்களை சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த உபநிஷத்தோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோடைய மெயின் கரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்மாவை, அதாவது உடல்ல இருக்கிற நம்மளுடைய ஆன்மாவை தேடி நம்ம செல்லணும், அதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரம்மன் அப்படின்ற அந்த ஒரு சிட்டி, அந்த ஒரு நகரத்துல ஆன்மாவை தேடி கண்டுபிடிக்கிறது, இதுதான் வந்து ஆஹ் மனித பிறவியோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்ததாக வந்து இது நம்மளுடைய இந்த கர்ப்போபநிஷத்துல இருக்குது குறிப்பிட்டு நம்மளுக்கு தெரியும், சொல்லி பார்த்திருக்கோம். அதே போல நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ வரமூர்த்தீஸ்வரர் கோயில், அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா, அந்த கோயில்ல உள்ள செவருல வந்து இத வந்து இந்த ப்ராசஸ், பிரெக்னன்சி ப்ராசஸ வந்து ஒரு மாசம் அந்த கருவுல இருக்கக்கூடிய அந்த ஃபீட்டஸோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத அதை வந்து கல்லையே செதுக்கியிருக்காங்க, அந்த கோயிலோட சுவர்கள்ல செதுக்கியிருக்காங்க. அந்த கோயிலோட ஆயிரம் கணக்கான வருடங்கள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீ வரமூர்த்தீஸ்வரர் கோயில் அப்படின்ற சொல்ற அந்த கோயில்ல. சோ பிலாசபிக்கலா பார்க்க போனா கர்ப்ப உபனிஷத் என்னன்னா, அந்த புருஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ், அதுவும் பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேட்டர், அதாவது உடலும் அந்த ஆன்மாவும் எப்படி ஒரு பாண்டேஜ் ஏற்படுத்திக்குது, சோல் வந்து எப்படி அந்த ஆன்மா வந்து எப்படி பிசிக்கல் பாடியில இணைகிறது, பாண்டேஜ் ஏற்படுத்துது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்த இந்த பிறவி இருக்கு இல்லையா, மனித பிறவி இருக்கு இல்லையா, இந்த மனித பிறவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உன்னதமான ஒரு லிபரேஷன்
முக்தி அடையிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்தி அப்படின்றது வந்து ஈஸியாவே மனித உடல்ல வந்து அடைய முடியும். இந்த உபநிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசியலாஜிக்கல் அதாவது ஒரு அணுக்கள்ல இருந்து எப்படி மனிதனோட உடல் எல்லாமே உருவாகுது அப்படின்றதையும் எப்படி இதுக்குள்ள ஒரு ஆன்மா சேருது அப்படின்றத வந்து நல்ல ஒரு நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடல் அப்படின்றது எவ்வளவு நிலையற்றதாக இருக்குது. அதே சமயம் இந்த ஆன்மா வந்து எத்தனையோ பிறவிகள் எடுத்து ஒரு அழியாத ஒரு சாஸ்வதமானது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த பிறப்பு இறப்பு சங்கிலியை ஒரு கட் பண்றதுக்காகவும் துண்டிக்கிறதுக்காகவும் இந்த நாலேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். அதுக்கப்புறம் தியானம் செய்யறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ குழந்தை வந்து இந்த பூமியில வருது, நம்ம வீட்டுல வருது அப்படின்னா அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு விஷயம் இல்லையா? ஆனா அந்த குழந்தை இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மாயையில சிக்கி மறந்து போகுது எல்லாமே. அந்த அந்த ஒரு சந்தோஷத்தை அந்த குழந்தையோட வருது அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஒரு கொண்டாட்டம், ரொம்ப சந்தோஷம் தான். அது ஒரு திருவிழா மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வீடுகள்ல வந்து அவ்வளவு விசேஷமா நம்மளுடைய சடங்குகள்லாம் செய்வாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்ஸ் வளைகாப்பா இருக்கட்டும், சீமந்தமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை உள்ள இருக்கிற குழந்தை வந்து இது எல்லாத்தையும் ஃபீல் பண்றக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதுக்கு வந்து அந்த டச் அப்படின்ற சென்சேஷன், சவுண்ட் அப்படின்ற சென்சேஷன், ஸ்மெல், இது எல்லாமே அதுக்கு தெரியிற ஒரு தருவாயில இருக்கு அப்படின்றத வந்து குறிப்பிடும் விதமாக தான் நம்மளுடைய அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு இருந்திருக்குது. ஸோ இப்ப நம்ம ஃபுல்லா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஒட்டி, நம்ம கலாச்சாரத்தை ஒட்டி, நம்ம ட்ரெடிஷனை ஒட்டி எப்படி வந்து இந்த கர்ப்பத்தை பத்தி இந்த விஷயங்கள்லாம் கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதுல என்ன நிஜங்கள் இருக்கு அப்படின்றத வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப இது வந்து நமக்கு வந்து அர்ஜுனர் வந்து அவங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து சுபத்ராக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு, கதை சொல்றாரு இல்லையா? அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது எப்படி வந்து அந்த சக்கரவியூகம் அத வந்து எப்படி துளைக்கணும் அப்படின்றத, அதுக்குள்ள எப்படி உள்ள போகணும், ஊடுருவி போகணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்கும்பொழுது அவருடைய மகன் வந்து அபிமன்யு வந்து கருவுல இருக்கான். அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அவங்க ஒய்ஃப். சோ அப்ப வந்து அவர் சொல்லிட்டே இருக்கும்பொழுது அவங்க ஒய்ஃப் வந்து தூங்கிடுறாங்க. தூங்கிட்டதுக்கு அப்புறம் அவர் ஓகே இவங்க தூங்கிட்டாங்களே, இதுக்கப்புறம் என்னதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. ஆக்சுவலா வந்து அவங்க தூங்கிட்டாலும் அவங்க வயிற்றுல இருக்கிற கருவுல இருக்கிற அந்த குழந்தை வந்து கேட்டுட்டே இருக்குது. அதனாலதான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட ஆஹ் அது வந்து அந்த ஹாஃப் தான் ஞாபகம் வச்சிருக்குது. எப்படி அதுக்குள்ள சக்கரவியூகத்துக்கு உள்ள போகணும் அப்படின்றத மட்டும்தான் அதுக்கு ஞாபகம் இருக்கே தவிர எப்படி வெளியே அதுல இருந்து வரணும் அப்படின்ற அதுக்கு தெரியல. ஏன்னா அது வந்து கருவுல சொல்லப்படல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து புராணங்கள்ல நம்ம கதைகள்ல வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ். சோ அது எப்படி இப்ப சயின்டிபிக்கா இருக்கு அப்படின்றதையும் நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரகலாதருடைய கதை பாத்தீங்கன்னா கூட ஹிரண்யகசிபு அவங்களுடைய மகன் தான் வந்து பிரகலாதர் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து ஒரு போர் நடந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்கும் பொழுது அந்த அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, இரண்யகசிபு, அதாவது பிரகலாதோட அம்மா, அவங்க வந்து அவங்கள வந்து நாரதர் வந்து சேஃபா கூட்டிட்டு போயிடுறாரு. நீங்க வந்து இங்க போர் நடக்குது, நீங்க கன்சீவா வேற இருக்கீங்க, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை சேஃபான இடத்துல வச்சிருக்கேன், அதுக்கப்புறமா இந்த போர்லாம் முடியட்டும், அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. சோ அவருடைய ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆஹ் எப்பயுமே இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு சிந்தனைகள், நல்ல கதைகள், வேதங்கள், அவர் நாராயணரோட பக்தர் அப்படின்ற நாராயணரை பத்தி இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டே வராது. சோ அவங்களுடைய ஆஹ் அந்த கர்ப்ப காலங்கள் முழுவதும் வந்து அவங்க பாத்தீங்கன்னா அந்த 9 மந்த்ஸும் வந்து அந்த கருவுல இருக்கிற அந்த குழந்தை பிரகலாதர் வந்து அதை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா வந்து ஒரு அசுர குலத்தை சார்ந்திருந்தவரா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல போதனைகள் கொடுக்கப்படும் பொழுது அந்த குழந்தைக்குள்ள அது எல்லாமே இம்ப்ரிண்டா வருது. அதனால பெருசானதுக்கு அப்புறம் அதுவுமே வந்து அந்த பிரகலாதருமே வந்து ஒரு நாராயண பக்தராக மாறுறாரு அப்படின்றதும் நமக்கு அந்த கதையும் தெரியும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்திலையும் பார்த்தோம்னா ராவணன் அவருடைய அம்மா வந்து ஒரு அசுரரா இருக்காங்க. அவங்களுடைய அப்பா வந்து ஒரு ரிஷி குலத்தை சேர்ந்தவரா இருக்காரு. ஆனாலும் வந்து அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்களோ, அவங்க அம்மா எந்த மாதிரி ஒரு ஆஹ்
குணம் வாய்ந்தவர்களா இருந்தாங்களோ, அந்த டைம்ல அந்த சிந்தனைகள், அந்த அந்த பேச்சு, அந்த மாதிரியான ஒரு ஆட்டிட்யூட் அதுக்குள்ளா இருக்கும்பொழுது, அந்த கருவுல இருக்கிற அந்த குழந்தை, அதாவது ராவணருக்கும் இதே மாதிரியான ஒரு குவாலிட்டீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம் சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, பேரண்ட்ஸோட தாட், ஸ்பீச், ஆக்ஷன் இது எல்லாமே கருவுல இருக்கிற குழந்தைய கம்ப்ளீட்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றத நம்மளுடைய கல்ச்சர்லயே நம்மளுக்கு வந்து கதைகளா சொல்லப்படுது. நமக்கே தெரியும். அப்போ வந்து இந்த ஒரு இம்ப்ரிண்ட்ட எப்படி மாத்துறது? எப்படி நம்ம வந்து பிறக்க போகும் குழந்தைய நல்லபடியா நம்ம வந்து அதுக்கு எப்படி அத கர்ப்பத்திலேயே அதுக்கான சன்ஸ்காரங்கள், நல்ல ஒரு மோரல் வேல்யூஸ் எப்படி சொல்லிக் குடுக்கறது? அப்படின்றத வந்து நம்ம இனி பார்க்கலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா, கர்ப்போபனிஷத் அப்படின்ற ஒரு நம்மளுடைய பழமையான ஒரு உபநிடத்துல வந்து எப்படி ஒரு கருவுடைய உருவாக்கம் நடக்குது அப்படின்றதையும், அந்த விந்து, அந்த முட்டை அந்த கருமுட்டை சேர்றதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி உருவாகுது, நம்மளுடைய உடல்ல வந்து என்னென்ன மாதிரி ஒரு அனடாமி எல்லாமே அவங்க சொல்லிட்டு, அப்புறம் இந்த சிசுவோட வளர்ப்ப பத்தியும் அப்பவே வந்து தெரிஞ்சு அறிஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நெறைய வழிமுறைகள் பிரெக்னன்சி போது அப்பா, அம்மா எப்படி இருக்கணும், அவங்கள சுத்தி சரவுண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக நெறைய நம்மளுக்கு சம்பிரதாயங்கள், இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் அத ஒட்டி நெறையவே இருந்தது. சோ இத பத்தி எப்படி அந்த குழந்தைய வந்து நமக்கு தகுந்த குழந்தையாக எப்படி டிசைன் பண்ண முடியும்? அதுக்குள்ள எப்படி நல்ல மோரல் வேல்யூஸ் நம்ம எப்படி இம்ப்ளான்ட் பண்ண முடியும்? அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்